ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச்சி அப்படிங்கிற ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் மூவி தாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் மிரட்டி விட்டாங்க. இதில் சூப்பரான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேறு வச்சுருந்தாங்க. உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நண்பர்கள் வராங்க. அதுக்கு வழிகாட்டுறதுக்காக அந்த ஊர்க்காரர் ஒருத்தரையும் கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கே இருக்க ஒரு மிக கொடூரமான சாத்தான் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த சாத்தான் யார் என்னங்கிறத படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டோடு சொல்லியிருக்க படம் தான் நம்மளுக்கு இந்த பேச்சு. உண்மையிலே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் மூவிலாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்மளுக்கு காட்டுறது அரண்மனை காடு கொல்லிமலை. அங்கே 2 லவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் வந்திருக்காங்க. அப்பா இதுக்கு மேலே என்னால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் சொன்னோம்னா, சரி ஓகே இங்கேயே இன்றைக்கி கேம்ப் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த விறகு எரிஞ்சு போயிடுது. நைட்டு ஃபுல்லாக தாங்குற மாதிரி நான் ஒரு பெரிய விறகு கட்டையை வெட்டிட்டு வரேன், நீ கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னால், ஓகே நான் ஹெட்ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்ஃபோனை போட்டு அழகாக பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அவர் அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போதே கோடாலியை எடுத்துட்டு டக்குன்னு எதுலேயோ ஒன்றில் தடுமாறி விட்டு விழுகிறாரு. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அங்கே இருக்கிறது சூலாயுதம். இது என்ன இங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை தூக்கி போட்டுட்டு அந்த மரத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய கிளையை வெட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா வெட்டிட்டு அதை மண்ணு கட்டி இழுத்து உடைச்சோம்னா அப்படியே அந்த விறகு கட்டியை குடுங்கிக்கிட்டு கீழே விழுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி இருக்குது. என்ன இதில் ஆணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியை எடுத்து பார்த்தா அந்த ஆணியை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்தா அந்த மரம் அப்படியே நடுவில் அப்படியே புழக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அவரோட லவ்வரை கூப்பிட்றாரு, இங்கே பாருடி இங்கே பாருடின்னு. ஆனால் அவர் குரல் வரவே இல்லை, கையை மட்டும்தான் ஆட்டுறாரு. அவங்க ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால இவங்க இந்த பக்கம் திரும்பியே பார்க்காம உட்காந்துருக்காங்க. எவ்வளவோ சத்தமாக கத்தலான்னு பார்த்தாலும் இவரால் கத்தவே முடியலை. உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சிக்கிட்டு ஒரு பொம்மை மட்டும் வந்து வெளியே உழுகுது. அந்த சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்கு. அந்த பொம்மையை எடுத்து கையில் வச்சு பார்த்தா அப்படியே அந்த மரத்துக்கிட்ட ஒரு உருவம் இவரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் லவர்கிட்ட இவர் நகலலான்னு பார்த்தா கரெக்டாக இவரை வழிமறிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தவும் முடியாமல் அப்படியே தெரிச்சு காட்டுக்குள்ளே ஓடுறாரு. அவர் அந்த உருவம் விரட்டிக்கிட்டே பின்னாடி போனால் டக்குன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா அவ்வளவுதான். நம்மளுக்கு பயங்கரமான சவுண்டோடு அதை காமிச்சோம்னா இவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ராம் எங்கே போன நீன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராங்க. கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வரும்போது அதே பொம்மையை, இது என்ன பொம்மை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த உருவம் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி ஆணி இவங்க கத்துறதோட நம்மளுக்கு பேச்சின்னு டைட்டில் போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மலை கிராமத்தில் நம்மளுக்கு மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் கரெக்டாக அசோக் சார் ஃபோன் பண்ணியிருக்காருமா, நான் கிளம்பணும் சொன்னா கேளு அப்படின்னு பாப்பாட்ட சாவியை மல்லு கட்டி கேட்டா, நீ என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாத்தினேல அப்படின்னு அந்த பாப்பா கேட்குது. நீ கவலையே படாத, நாளை கழிச்சு உன் பிறந்த நாள் வருதுல, அன்னைக்கு நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்புனா அவங்களோட ஒய்ஃப் கேட்குறாங்க, நீ கண்டிப்பாக போயே ஆகணுமா, நாளை கழிச்சு பிள்ளையோட பிறந்த நாள் இருக்கியானா, சின்ன பிள்ளைக்கு தான் புரியலை, உனக்குமா புரியலை, சார் கூப்பிட்ருக்காரு போய் பார்த்துட்டு வரேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் ரிசார்ட்டில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் பேர் சரண். நீங்கள் தான் மாரியா, அசோக் சொன்னா நாளைக்கு வந்து நாங்கள் வியூ பாயிண்ட் போனோம்னா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனாலனா, ஃபாரஸ்ட்டா ஏதோ கவர்மெண்ட் பிளான்டேஷன் சொன்னானா, இல்லை சார் அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிட்டாங்க, அதனால் உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, நம்ம ஆனால் யாருக்கும் தெரியாமல் தான் சார் போயிட்டு வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நாளை காலையில் ரெடி ஆயிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவரோட வந்திருக்கிறது மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஹீரோயின் பேர் மீனா. அவங்க கேட்குறாங்க, யார் அது அப்படின்னா, அதை சொன்னேன் இல்லையா, ஃபாரஸ்ட் கைடு, நம்ம யாருக்கும் தெரியாமல் தானே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம், எதுக்குப்பா அவர் அப்படின்னு சொல்லும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக போனோம்னா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவோம், திரும்பி வர வேண்டியது இருக்கும், இதே லோக்கல் ஆள் ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவையான அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவார். ஏண்டா யாருக்குமே தெரியாமல் ட்ரெக்கிங் போய் என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தோம், இதில் கைடு வேறையா, ஏண்டா இப்படி பண்ணுறேன்னா, நம்ம நல்லதுக்காக தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு சொல்லி மறுநாள் எல்லாரும் கிளம்புறாங்க. இதில் மொத்தம் வந்திருக்குது 5 பேர். அதில் 3 ஜென்ஸு 2 லேடிஸு. இவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தரோட பேர் மட்டும் சரி, அவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரு.
என்னப்பா உன்னோட லோக்கல் கைடை காணோம் அப்படின்னு சரண்கிட்ட கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிற வழியில் தான் அவர் ஊர், அவர் அங்கேயே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு. கரெக்டாக போகிற வழியில் நம்ம மாறி பார்த்தீங்கன்னா கையை காமிச்சு ஏறினா இதான் உன் ஊரான்னு கேட்டால் இல்லை சார் என் ஊர் இதை தாண்டி தான் போகணும், இது ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்தேன்னு. கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா ரோட்டை மறித்து நிற்குது. என்னம்மா எதுக்குமா இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்டால் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு தாயத்தை போட்டு விடுது. மறந்துட்டியா, எப்பயுமே உன்னை போட்டுட்டு தானே போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வரும்போது கேக் வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டுக்கிட்ட போகும்போது நம்ம மாறி சொல்கிறாரு, சார் காரை இங்கேயே நிப்பாட்டிடுங்க, இதை தாண்டி போன செக் போஸ்ட்டு, அதனால் எங்களுக்குள்ள ஓரத்தில் நிப்பாட்டுங்க, நம்ம இங்கேருந்து அப்படியே நடந்தே உள்ளே போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே நிப்பாட்டி எல்லாருமே இறங்குனா ஒருத்தர் அங்கே ஜீப்பில் வரவர், யாரா இவங்க இங்கனக்குள்ள காரை நிப்பாட்டியிருக்காங்கன்னு அப்படியே நிப்பாட்டி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம மாறி எட்டி கையை காட்டுறாரு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி மாறி அப்படின்னு கிளம்புனா இந்த 5 பேரில் இன்னொருத்தர் பேர் சீனோ. அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்வெயிட்டாகவே பேசுவார். என்னையா உன் ஊர்க்காரன் பூரா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரே மாதிரியே இருக்கானா? சார் இது உழைக்கிற வர்க்கம் சார், உழைக்கிறவங்க பூராமே பார்க்க ஒரே மாதிரி தான் சார் இருப்பாங்க, வாங்க போவோம் அப்படின்னு 5 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு கிளம்புறாரு. கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோன் வருது நம்ம மாறிக்கு. அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க. எங்கேயா போயிட்டீங்கன்னா கரெக்டாக காட்டுக்கிட்ட வந்துட்டோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ஃபோனை வச்சா இவர் இங்கே சுற்றி இருக்க எல்லாத்தையும் சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் ஃபோன் பேசுகிறதுன்னா இங்கேயே பேசிக்கிறங்க, இதை தாண்டி உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு கவரேஜே இருக்காது, இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மீனா கேட்குறாங்க, நீ ஃபாரஸ்ட் கைடு தானே, உன்ட்ட வாக்கி டாக்கிலாம் இருக்காதா, ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு கேட்டால், மேடம் நம்ம என்ன பெர்மிஷன் வாங்கிட்டா உள்ளே போகிறோம், வாக்கி டாக்கிலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, நம்மளே தெரியாமல் திருட்டுத்தனமாக போகிறோம் மேடம், நான் சொல்கிறத மட்டும் கேட்டு என் கூடயே நீங்கள் வந்துட்டு திரும்பினீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மாறி பார்த்தீங்கன்னா கையெடுத்து அந்த காடை கும்பிட்டுட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு தான் உள்ளேயே போகிறாரு. நம்ம ஜெரி கேமராவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போதே கேட்குறாரு, ஏன் மாதிரி இங்கனக்குள்ளே மிருகம்லாம் எது இருக்காதானா, கரடி பைசன் எல்லாமே இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தண்ணி சவுண்டு கேட்குது, ஏதோ அருவி ஓடுதுன்னு சந்தோஷமாக போய் அங்கே நம்மளுக்கு ஷூவெல்லாம் கழட்டிட்டு தண்ணியில் ஆடுனா அவங்களோட சேர்ந்து சாருவை சந்தோஷமாக கத்தி விளாட்றாங்க. நம்ம மாறி டக்குன்னு வந்து சொல்கிறாரு, மேடம் தயவு செய்து சொல்கிறேன், கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க, இது மிருகங்கள் தண்ணி குடிக்க வர்ற இடம், இன்னும் 2 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அங்கேயும் இதே மாதிரி இடம் இருக்குது, அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனா டென்ஷன் ஆனா நம்ம சரண் சொல்கிறாரு, மீனா மாறி சொல்கிறது உண்மைதான், நீ வா இங்கேருந்து கிளம்புவோம், ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இதே மாதிரி இடம் இருக்குங்கிறாருல, அங்கே போய்க்குவோன்னு சொல்லும்போது கோவமாக அங்கேருந்து கிளம்புனா, சரண் இது வரைக்கும் நம்ம காடையை பார்த்தது இல்லையா, இல்லை நம்ம ட்ரெக்கிங் போனதும் இல்லையா, இந்தா கண்டவன்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ சேர்ந்து ஜால்ரா போடுற அப்படின்னா நம்ம மாறி சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு இது 2 நாள் பொழுதுபோக்கு, எங்கள் வாழ்க்கையே இந்த காட்டில் தான், உங்கள் பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்கண்ணா, நீ ஒன்று எங்கள் பாதுகாப்பை பார்க்க வேணாம், நீ வழி சொல்கிறதுக்காக வந்த வாட்ச்மேன், அந்த வாட்ச்மேன் வேலையை மட்டும் பாரு, நீ என்னமோ பெரிய கைடாகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அங்கேருந்து பேசிட்டு கிளம்புனா நம்ம சரண் சமாதானப்படுத்துறாரு, மாதிரி தயவுசெய்து கோச்சிக்காதீங்க ப்ளீஸ், எனக்காக வாங்க நீங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க டயர்டாகி அப்படியே ஒரு இடத்துல எல்லாரும் உட்காடுறாங்க. நம்ம சரி பார்த்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கரு மறுபடியும் அங்கே உட்காந்தோடனே கரெக்டாக சிகரெட் எடுத்து அடித்தா நம்ம சாரு சொல்கிறாங்க, டேய் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா, மரியாதை அந்த சிகரெட்டை போடுறா அப்படின்னு அவங்கள விரட்டினா, எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுக்குள்ளேயே தான் எனக்கு சாவுன்னு சொல்லி நினைக்கிறேன், மாறி ப்ரோ அப்படி இப்படி நான் செத்துட்டா என்னை இந்த காட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க, இவங்களெல்லாம் நம்ப முடியாதுன்னா அது எதுக்கு நான் உன்னையை தூக்கி சுமந்துட்டு நாங்கள் சுற்ற போகிறோம், உன்னை இங்கேயே புதைச்சிட்டு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லி சாரு ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சா நம்ம சரி கரெக்டாக விலகுனா டங்குன்னு ஒரு மணி மேலே அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே நம்ம சாருவும் சீனுவும் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறாங்க. நம்ம மாறி கத்துறாரு, சார் சார் அது தடை செய்யப்பட்ட பகுதி சார், தயவு செய்து அங்கே போகாதீங்க சார்னா, யோ போனால் என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க போகிற, பேசாமல் ஏரியா அப்படின்னு சொல்லி அது என்னடா மணி சவுண்டு கேட்குறது, நாங்கள் இருக்க கொடியெல்லாம் பிரித்து பார்த்தா ஒரு கம்பு கட்டியிருக்கு, அதில் ஃபுல்லாக மணியாக கட்டியிருக்கு, சார் சொன்னா கேளுங்க, இது தடை செய்யப்பட்ட பகுதி, இதை தாண்டி போகக்கூடாது புரிஞ்சுக்கோங்க, வாங்க இங்கேருந்து கிளம்புவோம்னா, யோ அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமையானு அங்கே மணி கம்பில் கட்டியிருக்கோம், அந்த கம்பை அப்படியே இழுத்து விட்டா டாமோட அந்த மணி கீழே விழுகுது, காடே அதிர்ற மாதிரி பயங்கரமாக ரீங்கார சவுண்டு கேட்டால் இவங்க எல்லாரும் அப்படியே காதை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க. நம்ம மாறி டென்ஷன் ஆகிட்டு, சார் நான் தான் சொல்கிறேன்ல இதெல்லாம் பிரச்சனையான இடம், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, சரி இதை தாண்டி போகக்கூடாதுன்னா அப்படி இந்த இடத்துக்கு என்ன கதை இருக்குன்னு நீ சொல்லு, நாங்கள் இங்கேருந்து வரோம்னா, மேடம் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இதை தாண்டி அமானுஷமான விஷயம் இருக்குது, பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏய் என்ன எங்களெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு கதை சொல்லிட்டு இருக்க, அப்படி பேய் பிசாசு இருந்தாலும் இந்த கம்பை தாண்டி வராதா,
என்னங்கடா புதுசாக கதை சொல்கிறீங்கன்னா நம்ம மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. சார் நான் சொல்கிறத கேட்டு என் கூட வரதா இருந்தால் வாங்க, இல்லையா நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லோம்னா நம்ம சரண் சொல்கிறாரு, டேய் பாதி தூரம் வந்துட்டோம், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க செய்யுங்க, புரியுதா, வாங்க போவோம் அப்படின்னு நம்ம சரண் சத்தம் போட்டு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரு லாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஏதோ சின்னதாக சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குன்னு அந்த சவுண்டை நோக்கி அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே உள்ளே போனோம்னா கரெக்டாக மலையோட எட்ஜில் போய் நிற்கிறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. திரும்பி பார்த்தாலும் யாருமே இல்லை. கரெக்டாக மலையோட எட்ஜுக்கிட்ட போய் நின்னா அவங்கள டக்குன்னு யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்கும். சடார்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி இழுத்திங்கிட்டு போட்டால் அது நம்ம மாறி அவங்க அப்படியே மூச்சு வாங்கி இறச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம சரண்லேருந்து எல்லாரும் சத்தம் போடுறாங்க, ஏய் யாரை கேட்டு நீ மட்டும் இங்கிட்டு போன செஞ்சடா? இல்லைடா ஏதோ சவுண்டு கேட்டுச்சுடா, யாரோ அங்கே இருக்க மாதிரி இருந்துச்சுடா, அதுக்காக தான்டா போனேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் மாறி வரலன்னா இந்நேரம் நீ என்ன ஆயிருப்ப தெரியுமா? அங்கேருந்து கீழே விழுந்து செத்துருப்ப. டேய் நானா விழுக போறடா, யாரோ என்னை தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, ஆமாம் வேற யாரும் கிடையாது, உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து உன்னை தள்ளி விட்டுருப்பா, செஞ்சிருப்பா, நீ வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு நம்ம சரி கிண்டல் அடிச்சா அவங்க அங்கேருந்து சிரிச்சுட்டு கிளம்ப போகும்போது கரெக்டாக அங்கே மறுபடியும் சவுண்டு கேட்ட இடத்துல திரும்பி பார்த்தா அந்த மரம் தெரியுது. மரத்துக்கு வெளியில் யாரோ கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இவங்க அது கையா என்னன்னு தெரியாமல் உத்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி மரம் தான் போல அப்படின்னு நகண்டு திரும்பி போனால் அந்த கையை அப்படியே பின்னாடி போகிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. அங்கேயே டென்ட்டு போட்டு இன்றைக்கி நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டென்ட் எல்லாமே சின்ன சின்னதாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தா அங்கே நம்ம சரணும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நம்ம சரி கரெக்டாக கேமரா எடுத்து வியூ பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தவர் டக்குன்னு சரண் பக்கம் திரும்பி ஜூம் பண்ணிவிட்டு, டேய் அவளை அப்படியே புடுறா, இன்ன வரைக்கும் கேமராவில் ஃபோட்டோவே எடுக்க விட மாட்டேங்கிறா, நீ புடி இன்னைக்கு அவளை ஃபோட்டோ எடுக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க தப்பிச்சு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. மீதி இருக்க 4 பேரை விரட்டினா நம்மால் கேமரா எடுத்துகிட்டே பின்னாடியே ஓடுறாரு. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவளை பிடிச்சிட்டாங்க. டேய் அப்படியே பிடிக்கடா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இவர் கேமராவை தூக்கும்போது கண்ணாடியை தொடச்சி மாட்டுவார். இவரோட கண்ணாடி தவறி கீழே விழுந்துரும். கண்ணாடி இல்லைன்னா இவருக்கு கண்ணே தெரியாது. அப்படி கஷ்டப்பட்டு தடவி அந்த கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு மாட்டினா அங்கே நின்றுட்டு இருந்த 4 பேரையுமே காணோம். டேய் சரண், சாரு எங்கடா போனீங்க, சீனு அப்படின்னு கத்திக்கிட்டே தேடுறாரு. அங்கே பார்த்தா மரத்துக்கு மரம் எல்லாருமே ஒளிஞ்சுக்கிட்டு வேணும்னே இவரை பயமுறுத்துறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி நம்ம மீனா நிற்கிறத பார்த்துட்டு, மீனா உன்னைய பார்த்துட்டேன், அப்படியே மரத்துலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒரு போஸ் மட்டும் கொடு, ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். டே உங்களையெல்லாம் நான் எடுத்தால் தாண்டா உண்டு, 5 லட்ச ரூபா கேமராடா, உங்களுக்குலாம் எடுக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நின்ன மரத்தை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக மீனா எட்டி பார்ப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு சூனியக்கார கிளம்பி மாதிரி பயங்கரமான உருவத்தோடு எட்டி பார்த்தா இவர் மிரண்டு போய் டக்குன்னு விலகிட்டு கேமராவை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. அப்படியே மறுபடியும் அந்த கேமராவை எடுத்துகிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு மெல்ல பார்க்க போகிறாரு. அப்படியே பார்க்கும்போது டக்குன்னு இவரை யாரோ ஒருத்தர் காலை வாரி விடுற மாதிரி இருந்து அங்கேயே விழுந்தா இவங்க 4 பேரும் கரெக்டாக சிரிச்சுட்டே ஓடியாடுறாங்க. டேய் என்ன கண்ணு தெரியாமல் மரத்தில் தடிக்க விழுந்துட்டியா, செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, டேய் லூசாடா நீங்கள், நானா தடிக்க விழுகலடா, யாரோ என் காலை வாரி விட்டாங்கடா, அதுக்கப்புறம் தான்டா விழுந்தேனா, ஏண்டா நீயா விழுந்துட்டு சமாளிக்கிறியா, வா நாங்கள் உங்களை தூக்கி விடுறோம் அப்படின்னு தூக்கும்போது பயந்து விழுந்த இடத்துலையே அந்த கேமரா வச்சுட்டு இவர் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுவார். நேராக இங்கே டென்ட் போட்ட இடத்துக்கிட்ட வந்து உட்காந்துருந்தா இவங்க எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. ஏண்டா கண்ணு தெரியாமல் விழுந்துட்டு கதையாக சொல்கிறேன்னா, ஏய் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா, யாரோ என் காலை வாரி விட்டாங்கன்னு சொல்கிறேன்ல, என் காலை பாருங்கடா அப்படின்னு காமிச்சா காலில் பயங்கரமான தழும்பு விழுகிற அளவுக்கு 5 கைவிரல் அச்சு இருக்கு. ஏய் எந்த பாறை இடத்துல போய் காலை வெட்டி இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இதை பார்த்தா பாறை இடத்துல காலை விட்ட மாதிரி இருக்கா, நான் சொன்னால் உங்களுக்கு புரியலையா, இந்த இடம் ஏதோ சரியில்லை, ஏதோ பிரச்சனையாக இருக்குது, வாங்க இங்கேருந்து உடனே கிளம்பலாம், நான் கேமராவில் என்ன பார்த்தேன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு கத்துறாரு. நம்ம சீனி இவரை கிண்டல் அடிக்கிறாரு. சரியான பயந்தாங்குழியா இருக்கா செய்கிறேன், நீ எல்லாம் எதுக்கு நான் இங்கே வந்த செஞ்சேன்னா, நான் பயந்தாங்குழியா அப்படின்னு 2 பேரை அடிச்சுக்கிட்டா அங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க, டேய் எதுக்கு நான் வந்ததுலேருந்து அவங்க டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சரிங்க பேசாமல் இருக்கடா, ஏன் நீங்களாம் பயந்ததே கிடையாதா, பயப்படவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏய் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ அந்த பயந்தாங்குழியை கூப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து அவள் ஓடிடு. நம்ம சரி டென்ஷன் ஆகிட்டு ஒரு சிவப்பு கலர் துண்டு எடுத்து கையில் கொடுக்குறாரு. டேய் நீ அவ்வளோ தைரியசாலி தானே அப்படின்னா மாறி வரும்போது சொன்னார்ல,
ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு, அந்த இடத்துக்குள்ளே போய் நீ கரெக்டாக இந்த துண்டை கட்டிட்டு வாடா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, சரி அதை நீ எப்படி போய் செக் பண்ணுவேனா, கையில் மொபைல் வச்சிருக்கல, போய் அதை கட்டிட்டு நீ வீடியோ எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம், போடா பார்ப்போம்னு சொல்லும்போது நம்ம சரண் சத்தம் போடுறாரு, ஏய் இது தேவையில்லாத வேலை, வந்தோமா இங்கே தங்கணுமா செஞ்சோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தோணுதுன்னா கரெக்டாக அங்கே மாறி வந்து சத்தம் போடுறாரு, சார் என்ன சார் லேண்டு கேட்டிருக்கீங்களா, நான் படித்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அங்கேயே போவீங்கிறீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே சீனுவும் சாருவும் முடிவு பண்ணிட்டாங்க அங்கே போகணுன்ட்டு, நீங்கள் வேணால் என் உயிரை காப்பாற்றிருக்கலாம் மாதிரி, அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு பயந்துகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சொன்னால் கேளுங்க, நீங்கள் இங்கே இருக்கனா மேடம் இது காடு, ஒரு வழியில் வந்தால் அந்த வழியை மாற்றி விட்டு சுத்தலில் விட்டுரும் அப்படின்னா, சார் நாங்களும் காட்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்திருக்கோம், எப்படி போயிட்டு எப்படி வரணுங்கிறது எங்களுக்கும் தெரியும், கவலையே படாதீங்கன்னு உள்ளேருந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் டேப் எடுக்கிறாங்க. அது எதுக்குன்னா இவங்க போகிற பாதையை கரெக்டாக அடையாளத்துக்காக அந்த ரிப்பனை கட்டி வச்சுட்டு அதே பாதையிலே திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம மாதிரி ஆனால் கத்துறாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, படித்தவங்களா இருக்கீங்க, இது வரைக்கும் வந்ததில் இவ்வளோ மோசமாக யாருமே நடந்துக்கிட்டது இல்லைன்னா, நம்ம சரண் சொல்கிறாரு, மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாதிரி, ப்ளீஸ் மாதிரி கொஞ்சம் இருங்க, அவங்க போயிட்டு தான் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. பொய்யால இதுக்கு மேலே ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாகவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸு உண்மையிலே தரமான ட்விஸ்ட்டு நண்பா உங்களுக்கு பேய் நம்பிக்கை உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாரு பார்த்தீங்கன்னா, டேய் லெஃப்ட் சைடு போகணும்டானா, நம்ம சீல சொல்கிறாரு, இல்லை ரைட் சைடு தான் போன மாதிரி ஞாபகம் இருக்குன்னா, நான் தான் சொல்கிறேன்ல நீ வா அப்படின்னு போகிற இடம் ஃபுல்லாக கரெக்டாக ரிப்பனை கட்டிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் போனோம்னா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, அங்கனக்குள்ள ஒரு பாலடைஞ்ச வீடு தெரியுது. ஏய் நான் சொன்னேன்ல சீனு அங்கே பாரு அட்வென்ச்சர் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனு சொல்கிறாரு, டேய் இது தேவையில்லைனா, ஏய் என்ன பயமாக இருக்கானா, எனக்கே பயமா, சரி வா போவோம் அப்படின்னு நேராக 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அப்படியே தலைமுடியை விடிச்சு போட்ட மாதிரி ஒரு சிலை அங்கே இருக்குது. அங்கே சுற்றி அப்படியே பார்க்குறாங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச அதே சூனியக்கார பொம்மை பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கு. அந்த பொம்மையை பார்த்துட்டு இதனடா வித்தியாசமான பொம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இங்கே அண்டர் கிரவுண்டு வேறு இருக்குது, அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம சீனு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறாரு. இவங்க சுற்றி பார்த்தா எல்லா பொம்மையுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே செவத்துல எல்லாம் கோலம் போட்டிருக்கு. என்ன இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செவத்தில் போட்டிருந்த கோலத்தில் அங்கே கீழே கிடந்த பொம்மை செவத்தில் போய் நடுவில் நிற்குது. இந்த பொம்மை கீழே தானே கிடந்துச்சு, எப்படி செவத்தில் மாட்டியிருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கீழே காணோம், அந்த பொம்மை செவத்தில் மாட்டியிருக்கு. இந்த பொம்மை வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கையில் எடுத்தவங்க, அங்கே போயாடா ஃபோட்டோ எடுக்க சொன்னீங்க, இந்த இயரோட பெஸ்ட் செல்ஃபியே இது தான்டா, இப்போ பாருங்கடான்னு அந்த பொம்மையை பக்கத்தில் நிற்க வச்சு அழகாக கேமராவில் செல்ஃபி எடுக்கிறாங்க. கரெக்டாக செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே பயங்கரமான சூனியக்கார கிளவியோட உருவம் அந்த ஃபோனில் தெரிஞ்சா இவங்க டக்குன்னு ஃபோனை கீழே போட்டு பயந்து அந்த பொம்மையை தூக்கி எறிஞ்சிட்டு சீனு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. சீனுவோட சவுண்டே கேட்கல. கரெக்டாக அந்த வீட்டோட ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா அதே சூனியக்கார கிளவியோட உருவம் அங்கே நம்ம காட்டுக்குள்ளே நின்று இவனை பார்க்கறது தெரியுது. சீனு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கத்துனா டக்குன்னு இவங்க தோளில் கையை வச்சா திரும்பி பார்த்தா சீனு ஏண்டி கத்திட்டு இருக்க பயந்து அப்படின்னா, அங்கே பாருடா அங்கே யாரும் நின்று என்னை பார்த்துட்டு இருக்காங்கடா செஞ்சுட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதே ஜன்னல் வழியை இவர் பார்க்குறாரு. யாருமே இல்லடி, ஏண்டி பயப்படுற இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டை விட்டு வாசலில் போய் நின்னா அதே சூனியக்கார கிளவியோட உருவம் வீட்டுக்குள்ளே நின்று இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம மாறி இங்கே சொல்கிறாரு, சார் அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார், எனக்கு ஏதோ பயமாக இருக்குது சார், நான் போய் பார்த்துட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சரி சொல்கிறாரு, நீ மட்டும் போவேணா, எல்லாருமே ஒன்றும் அப்படியே கிளம்பி போவோம், போகிற வழி தானே, அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம், எனக்கு என்னமோ இந்த இடம் சரியாக படலை அப்படின்னா, சார் இதுவும் நல்ல யோசனை தான் சார், சொன்னால் கேளுங்க சார், எல்லாருமே கிளம்புக்கு சார்னா நம்ம மீனா சொல்கிறாங்க, ஏய் நீங்கள் எல்லோரும் கீழே கிளம்பி போகும்போது அவங்க வேறு வழியில் இங்கே வந்துட்டா பாவம் இல்லையா, அவங்க தேடிட்டு சுத்த மாட்டாங்களா, காட்டுக்குள்ளே ஃபோன் கூட இல்லை, நீயும் சரணம் வேணா இங்கேருந்து கிளம்பி போங்க, நானும் சரி இங்கே இருக்கோம், அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் இங்கேயே உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. மாறி மீனா சொல்கிறது எனக்கு நல்ல ஐடியாவாக தான் தெரியுது, வா நம்ம 2 பேர் மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம மாரியும் சரணம் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே அந்த மணி கட்டியிருந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு கத்துறாங்க, சீனு எங்கே இருக்க, சாரு எங்கே இருக்க, வாங்க அப்படின்னு சொல்லி கத்துனோம்னா அங்கே எந்த சவுண்டுமே கிடைக்கல. சார் என்னன்னே தெரில சார், என்ன ஆச்சுன்னே தெரில சார் அப்படின்னு மாறி பயந்தா டக்குன்னு நம்மளுக்கு சாரு ஆன்னு சொல்லி கத்துற சவுண்டு வேற இடத்துல இருந்து கேட்குது. சார் இங்கிட்டு இருந்தா சார் சவுண்டு கேட்குதுன்னு வேகமாக பாத்திரியை அடிச்சு 2 பேர் ஓடுனா
அங்கே நம்மளுக்கு சாரு முகம் பூரா ரத்தமாக இருக்குது, ஒரு இடத்துல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. நம்ம சரண் பயந்து போய் சாரு எந்திரிச்சாரோ உனக்கு என்னாச்சு, சீனு எங்க அப்படின்னு பதறி போய் கத்துனா அவங்க டக்குன்னு ஆணு கத்திட்டு சிரிக்கிறாங்க. நம்ம சீனுவும் அங்கே மரத்துக்கு பின்னாடியிலேருந்து ஒளிஞ்சிட்டு வந்தா, ஏய் பயந்தியா எப்படி எங்களுக்கு எங்கள் ஃப்ராங்க்கு அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு நம்ம சரண் டென்ஷன் ஆகிட்டாரு. உனக்குலாம் அறிவில்லை, எப்போ ப்ராங்க் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம மாறி ஹோம் அங்கேருந்து நேராக அங்கே வியூ பாயிண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. நம்ம சரணம் டென்ஷன் ஆகிட்டு திட்டிக்கிட்டே வந்தா இவங்க 2 பேரும் பின்னாடி கிண்டல் அடிச்சுட்டே வராங்க. ஏய் சாரிடா, கோச்சுக்காதடா, சும்மா ப்ராங்க் பண்ண தானே பண்ணணும் செஞ்சோம்னா, ஆனால் உண்மையிலே செஞ்சுட்டேல அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்தா நண்பா நம்மளை அப்படியே மிரட்டி விட்டாங்க. இங்கே வியூ பாயிண்ட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சாரு நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சீனு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா நம்ம மீனா சொல்கிறாங்க, டேய் நீங்கள் 2 பேரும் இங்கே கீழே இறங்கி கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொன்னால் மிரண்டு போய் நம்ம சரணும் இங்கே மாறியும் திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி வந்த 2 பேரையுமே காணோம். சின்னடா இங்கே தான்டா வந்துட்டு இருந்தாங்கன்னு அப்படியே திரும்பி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்ம சரண் பார்க்குறாரு. அங்கே அதே மூஞ்சியில் ரத்த வடிஞ்ச முகத்தோட நம்ம சாரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாடியே போகிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சா சரண் மிரண்டு போய் இங்கே ஒடியாந்து கேட்குறாரு, மாறி இங்கே என்னதான் நடக்குது, இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்கன்னா அப்போ நம்ம பின்னாடி வந்தது யாரு, செஞ்சது யாருன்னா, ஏய் என்னடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உனக்கு நாங்கள் சொல்கிறது புரியாது, இப்போ தான் எங்கள் பின்னாடி சாருவும் சீனுவும் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே மாறி பயந்து போய் உட்காந்துருக்காரு. மாறி தயவு செய்து சொல்லு மாறி, உனக்கு மட்டும்தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும், இவங்க இங்கே தான் உட்காந்துருக்காங்கன்னா வந்தது யாரு, இவ ஏன் இப்படி பயந்து போய் உட்காந்துருக்கா, எதை பார்த்து பயந்தா, தயவு செய்து நீயாவது பேசு அப்படின்னு சாருவை கேட்குறாங்க. அவங்க கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு அப்படியே கையை மூஞ்சி ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம மாறி சொல்கிறாரு, பேச்சு மறுபடியும் வந்துட்டா அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்லேயே பிறந்த பெரிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவ தான் இந்த பேச்சு. நீங்கள் 2 பேரும் பார்த்தது அந்த பேச்சியோட வீடை தான். மந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு பில்லி சுனியை ஏவெல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த பேச்சு பார்த்தேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கேரளா காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்தவன் பழைய பேச்சியாக வரல, வேற மாறி வந்திருந்தா அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு வயசான பயங்கரமான சூரியக்கார கிளவிய, அவளுக்குன்னு இங்கே சில அடிமைகள் இருந்துச்சு. அடிமைகள்னா சாதாரண அடிமைகள் இல்லை, இவளுக்காக உசிரியும் கொடுக்குற அளவுக்கு உள்ள அடிமைகள். அந்த அடிமைகளோட சேர்ந்து இவ இந்த தடவை பயங்கரமான பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த பயங்கரமான பூஜையில் நரபலி கொடுக்கறது தான் முக்கியமானதாக இருந்துச்சு. ஊரில் இருந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் காணாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்க்காரன் இங்கே பேச்சியோட வீட்டில் தான் இந்த நரபலி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இந்த ஊர் தலையாரிகிட்ட வந்து சொன்னான். தலையாரியும் பேச்சியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு 2 பேரை காவக்காரவங்கள அனுப்பி விட்டாரு. ஆனால் அங்கே 2 காவக்காரங்க போகிறாங்க. உள்ளுக்குள்ளே நம்ம பேச்சு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கரெக்டாக சின்னதாக ஒரு ஓலையில் பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை கையில் எடுத்து கரெக்டாக கையை திரும்பினா வந்த காவக்காரனோட ஒருத்தன் கையை அப்படியே திரும்புது. தலையை திருப்பினோடனே அவன் அப்படியே தலையை திரும்பி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தா இன்னொருத்தன் பயந்து தெரிச்சு அங்கேருந்து ஓடியே போய் இங்கே தலையாரிட்ட நடந்ததை சொல்கிறான். வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பூசாரிகிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப தாமதமாக வந்திருக்கீங்க, பேச்சு சாதாரண சூனியக்கார கிளவியா இல்லை, அவ சாகாவரை வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த சாகாவரத்துக்காக தான் பார்த்தேன்னா இப்போ பலி கொடுத்துட்ருக்கா. நம்மளாம் இங்கே பண்ணுற பூஜை பண்ணி வேண்டுதல் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்போம். ஆனால் அவங்களோட வழிமுறையே வேற. அந்த சாத்தானோட வழிமுறையில் வரம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வரத்துக்கு தேவையான விஷயத்தை இவங்க பலி கொடுக்கறத செய்வாங்க. அப்படின்னா அந்த முட்டாள்தனத்துக்காக எங்கள் மக்கள் சாகணுமா, அவளோட மூட நம்பிக்கைக்காக அப்படின்னு தலையாரி கேட்டா, என்னது மூட நம்பிக்கையா, பைத்தியக்காரங்களா, உன் காவக்காரங்க அவகிட்டையே நெருங்க முடியலை, அவங்கள தொடாமையே சாகடிச்சிருக்கா, இப்பயே உனக்கு தெரியலை இது மூட நம்பிக்கையா உண்மையான்னு சொல்லிட்டு. அவள் பலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிக்கை இருக்குது, அந்த எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் அவள் கண்டிப்பாக நிப்பாட்டவே மாட்டா. அவள் சாகாவரை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவளுக்குன்னு ஒரு பலி எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணிக்கை அவள் கொடுத்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இறந்து போகிற ஒவ்வொருத்தவங்களோட ஆயுசும் அவளுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணிக்கை முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம அவளை நிப்பாட்டியே ஆகணும். அவளை சாகடிக்கிற சக்தி இங்கே இருக்க யாருக்குமே கிடையாது. ஆனால் அவளை நம்ம அடைச்சி வைக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னா அவளோட ஆன்மாவை அவள் உடம்புலேருந்து பிரித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க,
அவன் கண்ணு முன்னாடி மட்டும் போயிடாதீங்க. அவன் கண்ணு முன்னாடி போயிட்டீங்கன்னா அந்த நொடியே, அவன் கண்ணை பார்த்த நொடியே அவன் உங்களை கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு சாமியார் பயங்கரமான பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தலையாரியும் அவங்களோட ஆட்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி நம்ம சூனியக்கார கிழவிக்கு தெரியாமையே அப்படியே அங்கே இங்கேயும் ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டாக அந்த பேச்சுக்கு தெரியாமையே வீட்டுக்குள்ளே போய் அந்த அடிமைகளில் ஒவ்வொருத்தவங்களையா கழுத்தறுத்து போட்டுட்டு மாடியில் பேச்சுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டாக கீழே பூஜையை முடிச்சுட்டு மேலே வர்ற பேச்சு அந்த அடிமைகள் இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தலையாரி சாக்கை போட்டு மூஞ்சியை மூடி டக்குன்னு அங்கே கழுத்தை அறுத்து விட்டுறாரு. அந்த அடுத்த செகண்டுக்கு இங்கே நம்மளுக்கு பூஜையில் உட்காந்துருக்க நம்ம சாமியாரை பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சியோட உருவத்திலே இருக்க மாதிரி அந்த சூனியக்கார பொம்மையில் அதோட ஆன்மாவை அடைச்சிட்டாரு. அடைச்ச அந்த ஆன்மாவை அங்கே இருக்க மரத்தில் ஆணி அடித்து அப்படியே பதிச்சுட்டு இந்த ஆணியை யாரும் எடுக்காத வரைக்கும் இந்த பேச்சு காலம்பூரா இதுக்குள்ளே தான் அடைஞ்சே கிடப்பா. அவள் வெளியே வந்தால் அவளோட ஆட்டம் இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை சுற்றி நம்மளுக்கு சூலாயத்தை வேற நட்டு பூஜை பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு மீறி அந்த ஆன்மா வெளியே வந்தாலும் இந்த எல்லைக்கோட்டை தாண்டி வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எல்லைக்கோட்டை உருவாக்கி அந்த எல்லைக்கோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணி கட்டி அங்கே பயங்கரமான மந்திரங்கள் சொல்லி அந்த இடத்துலையும் நம்ம பூசாரி பூஜை பண்ணியிருப்பார். அந்த மரத்தில் இருந்த ஆணியை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்ச அந்த நபர் பிடுங்கி எடுத்ததுனால பேச்சு இப்போ வெளியே வந்துட்டா. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லும்போது நம்ம சரண் சொல்கிறாரு, வாங்க நம்ம எல்லாரும் இங்கேருந்து கிளம்பலாம், அதுதான் நல்லதுன்னு சொல்லி படுதுன்னா நம்ம சீனு வழக்கம் போட சொல்கிறாரு, ஏய் இது சொல்கிற கட்டுக்கதையை நம்பிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னா நம்ம சரண் டென்ஷனாகி கத்துறாரு. அவ சொல்கிற கதையை நம்புறியா இல்லையோ, அங்கே பாரு உட்காந்துருக்க சாருவோட நிலைமையை, அவள் என்ன நிலைமையில் இருக்கான்னு பாரு, அவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஆகணும், சொன்னா கேளுங்க, கிளம்புங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சா அப்போ தான் நம்மளுக்கு செரி பார்க்குறாரு அவரோட கேமராவை காணோங்கிறதையே. மாறி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, நான் கேமரா வாங்க மரத்துக்கிட்ட தான் ப்ரோ விட்ட ஞாபகம் இருக்குது, தயவுசெய்து வாங்கினா. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, உசுரே போயிடும், கேமரா போனால் போயிட்டு போகுது, சொன்னால் கேளுங்க, கிளம்பி போவோம்னா அந்த கேமரா 5 லட்ச ரூபா வெளியே, அதை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்குது, அது போயிடுச்சுனாலும் நான் செத்து போயிட்டாலும் 2 ஒன்று தான், நான் இங்கேயே போய் செத்தாலும் பரவாயில்ல, அந்த கேமரா இல்லாமல் நான் வரமாட்டேன், நீங்கள் வந்தா வாங்க வராட்டினா போங்கன்னு வேகமாக நம்ம செரி போனோம்னா. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார்னா நம்ம செரி முன்னாடி போய்கிட்டே இருக்காரு. நம்ம சரண் சொல்கிறாரு, மாதிரி கொஞ்சம் கோச்சிக்காமல் நீங்களும் போயிட்டு வாங்க மாதிரி, இல்லைன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லும்போது ப்ரோ இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே மாறியும் பின்னாடியே போகிறாரு. எங்கே தான் விட்டீங்க, கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, நேரம் ஆக நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது இந்த மரத்துக்கு கீழே தான் ப்ரோ வச்சேன், கொஞ்சம் பொறுங்க தேடி பார்க்குறேன்னு சொன்னால் அங்கே மரத்துக்கு கீழே வச்ச கேமரா இல்லை. நம்ம மாறி டக்குன்னு பார்க்குறாரு, ஒரு மரத்தோட கிழக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கரெக்டாக வச்சு இவங்கள பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா கேமரா அங்கேருந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போன செரி பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை எடுத்து அங்கேருந்து பார்க்குறாரு. கேமராவில் வரிசையாக ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் கேமராவை மூவ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவில் நம்ம செரி மட்டும்தான் இருக்காரு, நம்ம மாறி அந்த ஃபோட்டோவில் தெரியவே இல்லை. நம்ம மாறி கத்துறாரு, சார் அங்கே நின்று என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க, எதாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்குவோம் சார், சீக்கிரம் வாங்க சார் வாங்க சார்னு கத்துனா நம்ம மாறிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மாறியே ஒருத்தர் நின்றுட்டு டக்குன்னு கையை காட்டாரு, முன்னாடி நிற்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லி கையை காட்டிட்டு அவர் அப்படியே திரும்பி ஓடுனா இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம சரி அப்படியே மெல்ல கேமரா எடுத்துகிட்டு கிட்டக்க வராரு. சார் வாங்க சார் சீக்கிரம் போகலான்னு நம்ம மாறி நின்று சொல்லிட்டு இருந்தா டக்குன்னு இங்கே நின்றுட்டு இருந்த மாரியை தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே நம்மளுக்கு ஓடி போன மாரியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. சார் சொன்னா கேளுங்க சார், காட்டுக்குள்ளே தனியாக ஓடாதீங்க சார்னு சொல்லும்போது இவரும் பின்னாடியே விரட்டிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சரி எங்கிட்டு போனாருன்னே தெரியலை. இங்கிட்டு நம்மளுக்கு செரியை காட்டுறாங்க, அவர் போன பாதையிலேயே ஓடி பின்னாடி போனோம். அங்கே நம்மளுக்கு மாறி இவர் மிஸ் பண்ணிட்டாரு. காட்டுக்குள்ளே அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவருக்கு முன்னாடி அந்த சூனியக்கார பொம்மை வருது. டபக்குன்னு நம்மளுக்கு திட்டுக்குன்னு தூக்கி போட்டுரும். அந்த பொம்மை அப்படியே வந்துட்டு டக்குன்னு காற்றுல கரைஞ்சு போயிடுது. இவர் மறுபடியும் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போய் மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்தா அங்கே அப்படியே ஒளிஞ்சிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே நம்ம மாரியோட ட்ரெஸ்ஸு போட்டு கரெக்டாக மரத்தில் ஒருத்தர் கையை வச்சு திரும்பி நிற்கிறத மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவர் பயந்துட்டு கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே கிட்டக்க போய் மாறி அப்படின்னு மாரியை தொட்டோம்னா திரும்பி பார்த்தா அந்த மாரியோட ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இவரோட உருவம். இவர் அப்படியே பயந்து போய் அவரோட முகத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து பயந்து ஓடுறாரு. ஓடுனா நம்மளுக்கு கரெக்டாக அங்கேருந்தா நம்ம பேச்சியோட வீட்டுக்குள்ளேயே ஓடிடுறாரு. அங்கே நம்மளுக்கு பேச்சியோட உருவத்தை பார்த்துட்டு டக்குன்னு பயந்து போனால் இவரோட கண்ணாடி கீழே விழுந்துருது. இவர் கண்ணாடியை தேடலான்னு சொல்லி பார்க்குறாரு.
கஷ்டப்பட்டு தேடி எடுத்து போட்டால் பேச்சியோட உருவம் டக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்தால் தப்பிச்சு வெளியே ஓட போகிறாரு. அந்த கதவை அப்படியே பூட்டிருச்சு. ஆணி இவர் கத்துறதோடு நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம மாறி மட்டும் இங்கே வியூ பாயிண்ட்டுக்கு வந்தால் நம்ம சரண் கேட்குறாரு, யோ சரி எங்கேயா நீ மட்டும் வந்திருக்கனா சார்? என்னை தள்ளி விட்டுட்டு அவர் காட்டுக்குள்ளே எங்கேயோ ஓடிட்டார் சார். என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல சார். இது கண்டிப்பாக பேச்சோட வேலை தான் சார். நம்ம 2 பேரும் கண்ணு முன்னாடியே பார்த்தோம். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார். இல்லைன்னா நம்மளை தேடி இன்னொரு ஆள் வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நேராக வாங்க. நம்ம நம்பர் ராக்கை தாண்டி போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பேச்சியால் எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொன்னால், யோ என்ன விளையாடுறியா? ஏதோ பொருளையா தொலைச்சிட்டோம் விட்டுட்டு போகிறதுக்கு. சரி இல்லாமலாம் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு வேகமாக காட்டுக்குள்ளே சரின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு. நம்ம மாரியம் பின்னாடி ஓடுனா அங்கே ஒரு பழைய டென்ட்டு தெரியுது. என்னடா இந்த டென்ட் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே நம்மளுக்கு உள்ளே பார்த்தா ஒரு வீடியோ கேமரா இருக்குது, ஒரு ஹெட்ஃபோனும் இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சது. அந்த வீடியோ கேமராவில் ஏதோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக காமிக்கிறாங்க. அந்த மரத்தை வெட்டிட்டு விழுந்ததுனால அவனை அப்படியே நம்மளுக்கு ஓடுற மாதிரியும், அடுத்து நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் நேராக அங்கே போய் அந்த பொம்மையை கையில் எடுத்தா காற்று மாதிரி ஒரு உருவம் வந்து அப்படியே அந்த லேடியும் தூக்கிட்டு போகிறத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அரண்டு போயிடறாங்க. சார் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் சார். உங்களுக்கு முதல் நல்லா தெரியுமா நீங்கள் ஏன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு? நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேச்சு எங்கே இருக்கா எந்த ரூபத்தில் இருக்கானே தெரியாது சார். மேலே இருக்க உங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி உடனே அவங்கள கூப்பிட்டுட்டு இங்கே இருந்தால் கிளம்புவோம் சார், வாங்க சார்ன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அங்கே மேலே போனால் நம்ம மீனா கேட்குறாங்க, ஏய் சரி எங்கடா நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? மேடம் சொன்னா கேளுங்க, இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கே ஆபத்து, நீங்கள் சீக்கிரம் வாங்க கிளம்புவோம். பேச்சு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னால், ஏய் இந்த பேச்சு கதையெல்லாம் உன்னோட நீ பாட்டிக்கோ, மரியாதை உண்மையை சொல்லு. சரி எங்க அவனை நீ தான் கூட்டிகிட்டு போன, அவனை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால், சரண் சார் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார், நம்ம செடியை தேடி போகும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டுனா நம்ம சீனு கேட்குறாரு, ஏய் என்னடா அவன் உன்னைய கூட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா நடந்துச்சு உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மீனு சொல்கிறாங்க, மரியாதையை உண்மையை சொல்லு, எங்கள் எல்லாரையும் கொள்ளணுங்கிறதுக்காக தானே நீ திட்டம் போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேனா? மேடம் இது ஏன் ஊர், உங்களையெல்லாம் கொள்றதுக்காக இங்கே வேற நான் கூட்டிகிட்டு வரணுமா? இங்கேருந்து உயிரோட எல்லாரும் வெளியே போகிறோமான்னு சொல்லி பாருங்கள், தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க. இல்லையா நான் இங்கேருந்து கிளம்புறேன், என் கூட வர்றாள் வாங்க, இங்கே கடந்து சாகுறாள் சாகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறி வேகமாக நடந்து போனால், ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்க அப்படின்னு சீனு டென்ஷன் ஆகி நம்ம மார்கை எட்டி உதச்சி அவரை அட்டின்னு அடிச்சிட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்த நம்ம சாரு அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போனால் மீனா அப்படியே கத்துறாங்க, சாரு எங்கே போகிற, என்னாச்சு நீ எங்கே போகிறேன்னு சொல்லி கத்துனா நம்மளோட மீனாவும் சரணும் சாருவை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறாங்க. நம்ம சாரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்தில் அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க, டங்கு டங்கு டங்குன்னு. சாரு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இங்கேருந்து மீனா கத்துனா டக்குன்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா நம்ம மீனாவும் சரணும் பார்த்துக்கிட்டு நிற்கும் போதே டக்குன்னு ஒரு காற்று மாதிரி ஒரு உருவம் வந்து அவங்கள அப்படியே சாக்குன்னு தூக்கிட்டு போயிடுச்சு. இவங்க 2 பேரும் பயந்து போய் கத்துறாங்க. அவங்க கத்துனதை கேட்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம மாறிய சீனும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடியாதா, டீ சாருவங்கடா நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, டீ சாருவை ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சா, இங்கேருந்து நீங்கள் வேகமாக கிளம்புவோம்டா வாங்கடா ஓடுறா அப்படின்னு நம்ம மாதிரி வேகமாக முன்னாடி ஓடுறாரு. இவங்க 3 பேர் வேகமாக பின்னாடி ஓடிட்டு இருந்தா வேகமாக ஓடி வந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கிட்ட வந்து நின்றுறாரு. நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு, இவங்க 3 பேரையுமே காணோம். சார் மேடம் எங்கே போனீங்க அப்படின்னு நீங்கள் நின்றுட்டு கத்திட்டு இருந்தா அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க 3 பேருமே நம்ம மாறி ரூபத்தில் நம்ம பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களும் மாறி தான் ஓடுறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சீனோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓடி போகும்போதே, ஏய் நில்றா இவன் நம்மளை ஏதோ தப்பான வழியில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா, என்னடா சொல்கிறேன்னா, ஆமாண்டா நானும் சாருவும் வரும்போது கட்டின ரிப்பனு நாங்கள் 2 பேரும் நேராக அந்த பேச்சு வீட்டுக்கு தான் போனோம்னா இப்போ இவனும் நம்மளை வேணும்னே பேச்சு வீட்டுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். மீனா சொன்ன மாதிரி இவன் தாண்டா நம்மளை பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கானா, டேய் லூஸ் மாதிரி உணராதடா வாடானா, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதே மாதிரி இந்த சைடு நம்மளுக்கு மாறியை காட்டுறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட பகுதி கிட்டக்க நின்றுட்டு அப்படியே நம்ம பேசாமல் வெளியே போயிடலாமான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறவர் அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி போகலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அவரோட ஃபோனோட ஃபோட்டோ முன்னாடியே ஃபோனில் வச்சுருந்தா அப்படியே ஒரு செகண்ட் கண்ணு கலங்கி அவங்க பாப்பா சொன்னது ஞாபகம் வருது, அப்பா எனக்கு ஒயிட் கலர் கேக் வாங்கிட்டு வந்துடுவேல பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஃபோனை உள்ளே வச்சுட்டு டக்குன்னு அதை தாண்டி அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு உள்ளே ஓடுறாரு. கொஞ்சம் தூரம் ஓடி போனவர் அங்கே ஒரு அமானுஷ உருவத்தை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. பயந்து அப்படியே பின்னாடி வந்து மரத்தில் சாஞ்சு நின்னா
அந்த உருவம் அப்படியே கிட்டக்க வருது. அவ்வளவுதான்டா செத்து போயிட்டோம்டான்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து கத்தி ஆன்னு சொல்லி அலறாரு. ஆனால் அந்த உருவம் கிட்டக்க வந்தது இவரை எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு அங்கேருந்து விலகி போயிடுச்சு. அவர் அப்படியே பயந்து போய் நெஞ்சில் அப்படியே கையை வச்சு தடவி நல்ல வேலைக்கு அப்படின்னு உசுறு வந்துருச்சுன்னு தொட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் இருந்த அந்த தாயத்தை இவருக்கு ஞாபகம் வருது. அந்த தாயத்தை எடுத்து பார்த்துட்டு யோசிக்கிறாரு, அவங்க பாப்பா கரெக்டாக நல்ல வேலைக்கு காட்டுக்குள்ளே போகும்போது அந்த தாயத்தை ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்ருக்கோம். இங்கே இவங்க 3 பேரும் அதே பாதையில் ஓடி வந்து பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு பேச்சியோட வீட்டுக்கிட்டக்க வந்து நிற்கிறாங்க. ஏய், நான் தான் சொன்னேன்ல, கரெக்டாக அவன் இங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கானே, ஏதோ பண்ணுறதுக்கு அவன் தான்டா பிளான் பண்ணுறான்னு சொல்லும்போது, டேய் சீனு ஒரு நிமிஷம் சும்மா இருடா, நம்மளை கூட்டிகிட்டு வந்தது மாறிதானே நம்மளுக்கு தெரியலை, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மீனுவை காணோம். மீனு அப்படின்னு கத்துனா நம்ம சீனு அப்படியே கையை காட்டாரு. டே அங்கே பாருதான்னு காமிச்சா நம்ம மீனு கரெக்டாக வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. டக்குன்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த உருவம் இழுத்துட்டு போகிறத காமிச்சா நம்ம சீனும் மிரண்டு போய் அங்கேருந்து திருப்பி ஓடுறாரு. டே நில்றா மீனுவை கூட்டிகிட்டு போயிடுவோம் சரண் கத்துனாலும் கேட்காம ஓடுறாரு. நம்ம சரண் வேற வழியே இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே நம்ம மீனு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவத்தில் டமுன்னு முட்டிக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு அதே சமயம் சீனுவை காட்டுறாங்க. அவர் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்தால் கரெக்டாக நம்மளுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிங்கிற போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டை தாண்டி இங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்பாடியா நல்ல வேலைக்கு இங்கே வந்துட்டோம்டா, தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சீனுன்னு கத்துற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா நம்மளோட செரி கை காலெல்லாம் உடஞ்சி ரத்தமாக இருக்கும், மூஞ்சி புறா அப்படி கஷ்டப்பட்டு அங்கேருந்து நொண்டிட்டு வராரு. அழுகிறாரு, டே வலி தாங்க முடியலடா சீனு என்னை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து அவர் கரெக்டாக கீழே விழுந்தா இவர் வேகமாக மறுபடியும் அந்த பாதையை தாண்டி உள்ளே போய் நம்மளுக்கு செரியை மறுபடியும் தோளில் கையை போட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வராரு. வாடா மெல்ல நடந்து வாடா, இந்த கோட்டை தாண்டிட்டோம்னா நம்ம பேச்சுட்டு தப்பிச்சிடும்டா, நம்மளை எதுவும் செய்ய முடியாதான்னு சொல்லும்போது அந்த எல்லை கோட்டு கிட்டக்க வரும்போது அப்படியே செரி நின்றுட்டா. டேய் வாடா செரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் திரும்பி பார்க்க கூட பயந்துட்டு ஏதாவது பேசுடான்னு சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு மறுபடியும் கையை காட்டுறாங்க. அவர் தோள் மேலே கையை போட்டு நிற்கிறது நம்ம பேச்சு. இங்கே இவர் ஆணு கத்துனா அப்படியே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம மீனை அப்படியே நார்மல் ஆகிட்டாங்க. டக்குன்னு நம்ம மீனாவை கூப்பிட்டுட்டு இங்கே வெளியே வந்தால் செடிக்குள்ளே எப்படியே சலசலன்னு சவுண்டு கேட்குது. இவங்க பயந்து போய் நின்னா உள்ளேருந்து வர்றது நம்ம மாறி. இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு நீ அங்கேயே நில்லு, நீ மாறியா இல்லை பேச்சியன்னு கூட எங்களுக்கு தெரியலை, ஆனால் நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, எங்களையே இப்படி செய்கிற அப்படின்னு கேட்டால், சார் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க சார், இதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை சார், எல்லைக்கோடு வரைக்கும் நான் போயிட்டேன் சார், அந்த எல்லைக்கோடை தாண்டி அவளால் வர முடியாது, இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் ஏன் சார் வரணும், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார், வாங்க சார். என்னை அந்த பேச்சு கொள்ள பார்த்தா சார், ஆனால் இந்த தாயத்து தான் சார் என்னை காப்பாத்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் பாப்பா எனக்கு போட்டு விட்டது. ஏன்னா எப்போ காட்டுக்குள்ளே போனாலும் இந்த தாயத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே என் பொண்டாட்டி எனக்கு போட்டு தான் சார் விடுவா. ஆனால் அப்போயெல்லாம் நான் இதை பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றுறதே இந்த தாயத்து தான் சார். நம்ம மீனா சரண்கிட்ட சொல்கிறாங்க, சரண் இவனை தயவு செய்து நம்பாத, இவன் கூட போய் தான் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனாகனே தெரியல, எனக்கு இவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, தயவு செய்து இவனை இங்கேருந்து போக சொல்லு, நம்மளே நாங்கள் பாதையை பார்த்து போய்க்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கத்துனா, சார் தயவு செய்து என்னை நம்புங்க சார், நாங்கள் தலையாளி வம்சத்தை சேர்ந்தவங்க சார். அந்த பேச்சு அப்படி இருக்கும்போது அந்த தலையாளி தான் பார்த்தீங்கன்னா கழுத்து அறுத்து கொலை பண்ணதே, அதனால் அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து வருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சா அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தாயத்தை போட்டு விட்டார் சார். அந்த தாயத்தை வம்சாவளியாக பத்திரமா வச்சுருந்து அடுத்தடுத்த ஆட்க போட்டுக்கிட்டே இருக்கும் சார். நான் அந்த தாயத்தை பெருசாகவே எடுத்ததில்லை சார், உண்மையிலேயே அந்த தாயத்தை தான் சார் இப்போ என்னை காப்பாற்றிருக்கு. நாங்கள் என்னையா தப்பு பண்ணோம், அந்த பேச்சு எங்களை ஏன் கொலை பண்ணணும்னா, சார் இந்த கொலை எல்லாமே நரபலியோட கணக்கு சார், அவளுக்குன்னு ஒரு நரபலி கணக்கு இருக்குது சார், அதுக்காக தான் சார் யாரோட உயிராக இருந்தாலும் அவள் கவலைப்பட மாட்டா, எடுத்துக்கிட்டே இருக்கா, என் கையை பிடிங்க சார், இங்கேருந்து ஒன்றா ஓடுவோம் சார், என்ன சத்தம் கேட்டாலும் தயவு செய்து திரும்பி பார்க்காதீங்க சார், நம்மளாவது உயிரோடு இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லும்போது நம்ம மீனா பயந்துக்கிட்டு கையை தொட மாட்டாங்க. சரண் சொல்லுவார், தயவு செய்து என்னை நம்ப மீனா, நம்மளுக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாரியோட கையை நம்ம சரண் பிடிச்சா மீனா நம்ம சரணோட கையை பிடிக்கிறாங்க. வேகமாக ஓடுனா தயவு செய்து திரும்பி பார்த்துறாதீங்க சார், என்ன சத்தம் கேட்டாலும் சொல்லிக்கிட்டே ஓடுறாரு. கரெக்டாக எல்லைக்கோடுகிட்ட வந்து நம்ம மாறி ஜம்ப் பண்ணி தாண்டிட்டாரு. நம்ம சரண் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரும் தாண்டிடுறாரு. மீனா மட்டும் அந்த கம்புல தடிக்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. மீனா தயவு செய்து வா மீனான்னு கத்துறாரு நம்ம சரண். அவங்க அப்படியே எந்திரிச்சு நின்னா அதே மாதிரி டக்குன்னு காற்று வந்து நம்ம மீனாவையும் தூக்கிட்டு போயிடுது.
நம்ம சரண் மறுபடியும் அந்த எண்ணெய் கோட்டை தாண்டி போகணும்னு பார்க்குறாரு. நம்ம மாறி விடாமல் மண்ணு கட்டாரு. சார் சொன்னால் கேளுங்க சார், நீங்களும் போனீங்கன்னா உயிரோட வர முடியாது சார், வாங்க சார் போயிடுவோம்னு சொன்னால் 2 பேரும் மல்லு கட்டுறாங்க. நம்ம மாறியை ஓங்கி அடித்து தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரண் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே அங்கே ஒரு பயங்கரமான உருவம் தெரியுது. மிரண்டு போய் கீழே விழுந்துட்டு திரும்பி பார்த்தா நம்மளுக்கு செத்து போன சாரு, சீனு, சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டக்க பயங்கரமான உருவமாக வந்து அப்படியே ஆவியாக மறைஞ்சு போயிடுறாங்க. இவர் பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்கே பேச்சியோட உருவம் அப்படியே நிற்கிது. இவர் பயந்து கீழே விழுந்தா அப்படியே பேச்சியோட உருவமும் மறைஞ்சு போயிடுது. என்னடா ஆச்சு, எப்படா பேச்சியோட உருவமும் மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சட்டையை பார்த்தா அவரோட ஜிப்பில் ஒரு கயிறு மாட்டியிருக்கு. அந்த கயிறை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு மாரியோட தாயத்து. இவர் மாரியோட மல்லு கட்டும்போது பார்த்தீங்கன்னா மாரியோட தாயத்தை நம்ம சரணோட கோட்லேயே மாட்டியிருக்கு. அதை கையில் எடுத்து கட்டிட்டு அப்படியே அழுதுகிட்டே நல்ல விளக்கிற உயிர் பொழைச்சோன்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே எல்லக்கோட்டை தாண்டி வந்து பார்த்தா அங்கே நம்மளுக்கு மாறி மரத்துக்கு பின்னாடி நிற்கிறத பார்க்குறாரு. அங்கே போய் மாறிக்கிட்டக்க பார்த்தா அவர் கழுத்து வெட்டுப்பட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இறந்து கிடக்காரு. அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வெளியே போய் கரெக்டாக ரோட்டோட பாதைக்கிட்ட உட்காந்துருந்தா அப்படியே நினச்சி பார்க்குறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வந்தது, ஃபோட்டோ எடுத்தது, இவங்க லவ்வர் மீனா, அவங்கள லவ் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துருந்தா அங்கே நம்மளுக்கு ஒரு வண்டி வர்றதை காமிக்கிறாங்க. இவர் பதறி அடிச்சுட்டு வேகமாக ரோட்டுக்கு போய் அந்த வண்டியை மறிச்சா அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தர் நின்று பார்த்தார் இல்லையா, அதே ஆள் தான். அப்படியே வண்டிக்கு முன்னாடி விழுந்து அழுகிறாரு. வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அவர் வண்டிக்குள்ளே ஏறும்போது பார்த்தா உள்ளுக்குள்ளே நம்ம மீனா உட்காந்துருக்காங்க. மீனா எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த டிரைவர் ஓங்கி ஒரே அடியை அடித்தா இவர் அப்படியே மயக்கம் போட்டார். எங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நம்ம பேச்சியோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டிருக்காங்க. அவர் அங்கே கெஞ்சுறாரு, சார் தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன் சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் அங்கேருந்து வெளியே வந்தால் வாசலில் நிற்கிறது நம்ம மீனா. அப்படியே என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம சரணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெக்கிங் போகும்போது அங்கே டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. அங்கே அதே மாதிரி வேற ஒரு குரூப்பில் வந்திருந்த நம்ம மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே வாலண்டியராக வந்து இவங்க கிட்ட அப்படியே கேஷுவலாக பேசி ஃப்ரெண்டாகவும் ஆயிடுறாங்க. நம்ம சரண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக லவ்வர் அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிட்டு கரெக்டாக இந்த தடவை நம்ம ட்ரெக்கிங் எங்கே போகலான்னு கேட்டால் நம்ம கொல்லிமலை ஹில்ஸில் இருக்க அரண்மனை காடு அங்கே தான் ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்ணால் நம்மளுக்கு இங்கே அப்படியே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு பாட்டி டக்குன்னு வேகமாக கட்டிலேருந்து எந்திரிச்சா அங்கே 2 பேர் உள்ளே வந்த அந்த பாட்டியை பார்த்தா ஒன்று வந்து நம்ம மீனா, இன்னொன்று வந்து அந்த டிரைவரு. பேச்சு மறுபடியும் வந்துட்டா அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு கரெக்டாக ஆணியை பிடுங்கி அந்த ஆணிலேருந்து பேச்சு வெளியே வராங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சீனை காமிக்கிறாங்க. அங்கேருந்து ஆவி வெளியே டக்குன்னு வெளியே வந்த உடனேவே இங்கே நம்மளுக்கு பாட்டிக்கு தெரிஞ்சு அப்படியே சடார்னு எந்திரிக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சோம்னா நம்மளுக்கு பேச்சியை புதைக்கிற சீனை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு வயசானவர் இந்த சின்ன பிள்ளையை மட்டும் கையில் வச்சுட்டு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காவக்காரவங்களுக்கோ தலையாரிக்கோ யாருக்குமே தெரியாது நான் மட்டும் உயிரோடு இருந்தேன் அப்படிங்கிறது. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த காடு ஃபுல்லாகவே அந்த மரம் எங்கே இருக்குன்னு நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம். ஆனால் அந்த மரத்தை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் இப்போ பேச்சு வெளியே வந்துட்டா அவகிட்ட இருந்து நம்மளுக்கு அழைப்போ வந்துருச்சு. அவளோட பலிக்கணக்கை நம்ம முடிச்சு கொடுக்கணும். மொத்தம் பலிக்கணக்கு 13, அதில் 2 முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஆணியை பிடுங்கும்போது அங்கே இருந்த 2 பேரும், மீதி இருக்கிறது 11, அது ஓம் பொறுப்பு அப்படின்னு மீனாட்ட சொன்னால் அந்த டிரைவரை சொல்கிறாங்க, நீ கூடயே இருந்த அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஊர்க்கார எவனோ அந்த எல்லையை தாண்டி உள்ளே வரமாட்டான், பேச்சியாலியாக அந்த எல்லையை தாண்டி வெளியே வர முடியாது. இந்த மலை மேடெல்லாம் சுற்றுறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தை தான் பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாமல் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கான எல்லா வேலையும் நீப்பாரு, உனக்கு உறுதுணையாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குரூப்பை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எதிர்பாராத விதமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சரணை இங்கே லோக்கல் கைடு மாரியை செட் பண்ணுது. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே மாறி வேணாம், அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மீனா இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டிரைவரும் கரெக்டாக சொல்கிறாரு, நீ அவங்கள உள்ளே மட்டும் கூட்டிகிட்டு வர வழியை மட்டும் பாரு, மீதி எல்லாத்தையும் பேச்சு பார்த்துக்குவா. நீ அடிமை வம்சம் மட்டும் கிடையாது, பேச்சுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய குல வாரிசுமே நீ தான் அப்படின்னு காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறந்த எல்லாரையுமே பேச்சு வரிசை ஒவ்வொரு ஆளையாக கூட்டிகிட்டு போய் கொன்னதை காமிக்கிறாங்க.
இங்கே சண்டை போட்டு சரண் இவர்கிட்டருந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒளிஞ்சு நின்று மீனா இது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. சரண் உள்ளே போன உடனே நம்ம மாரியா ஒரே வெட்டா கழுத்தை வெட்டி நம்ம மீனா தான் கொள்வது. அங்கே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருந்தா தூரத்துலேருந்து பேச்சு பார்க்குறத மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. டிரைவரும் மீனாவும் கரெக்டாக வெளியே வந்தால் பேச்சியோட பலிக்கணக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட பலிக்கணக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு வெளியே கிளம்புனா கரெக்டாக வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு பேச்சியை காமிக்கிறாங்க. சரண் பார்த்துட்டு ஆணு கத்துறாரு. அப்படியே நம்மளுக்கு அந்த வீட்டிலேருந்து வெளியே காமிச்சா நம்மளுக்கு பலி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கை 18, இதுவரை 6, பாக்கி 7 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொன்ன மாதிரி மொத்தம் 13. அதில் இதுவரை 6 அப்படிங்கிறதுல என்னன்னா இறந்து போன அந்த 2 லவ்வர்ஸு, இதில் 5 பேரில் நம்ம மீனா இல்லாமல் மீதி இறந்து போனது 4 பேர், மொத்தம் 6. நம்மளோட மாரியை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி பலி எடுத்திருக்க மாட்டாங்க, நம்ம மீனா தான் கொண்டிருப்பாங்க. அதனால் பலி கணக்கில் வராது. அப்படி பார்த்தா 13ல் 6 போனுச்சுன்னா மீதி பாக்கி கணக்கு 7. பேச்சு காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல பேய் படம் பார்த்த திருப்தி எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுக்கு பழைய மலையாள பேய் படம் தமிழ் பேய் படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆணியை பிடுங்கினா உள்ளேருந்து பேய் வருது அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா வேப்ப மரத்தில் ஆணி அடித்து பேய் மாட்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே கான்செப்டில் இதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேய்க்கு எண்டே இல்லாமல் முடிச்சிருக்குது ஹாலிவுட் தரத்தில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? 1லேருந்து 5க்குள்ளே இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃபட்டோஸ்.